அன்பின் திருக்குளமே, இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், கூடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குளமே, இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், கூடி தொழுவோம் புகழ் பலியாய். இறைக்குளமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறைவுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறைக்குளமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறைவுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாக முறைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாக முறைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பகிர்வு கொண்ட இறைக்குளம் வளர்ப்போம். இறைக்குளமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறைவுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறைக்குளமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறைவுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு ஆண்டவர் இயேசு நிறைவேற்றிய ராவுணவு இன்றைக்கு 2000 வருடங்களை கடந்தும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்ற மாபெரும் வரலாற்று நிகழ்விற்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். முக்கியமான 3 நாட்களிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். புனித வியாழன், புனித வெள்ளி, உயிர்ப்பு ஞாயிறு. இன்றைக்கு இந்த புனித வியாழனிலே 3 முக்கியமான நிகழ்வுகளை நாம் கொண்டாடுகின்றோம். ஒன்று, ஆண்டவர் இயேசு நற்கருணையை ஏற்படுத்தியது, தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக பகிர்ந்து கொடுத்த மாபெரும் நிகழ்வு. இரண்டாவது, இந்த நற்கருணையை கொண்டாடுவதற்கு, அரங்கேற்றம் செய்வதற்கு குருத்துவத்தை ஏற்படுத்தியது. மூன்றாவது, தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட லட்சியத்தையும் அடித்தளத்தையும் கொண்டு இயங்கினாரோ அதை அன்பு கட்டளையாக கொடுத்து சீடர்களுடைய பாதங்களை கழுவியது. இந்த 3 நிகழ்வுகளையும் இன்றைய தினம் நாம் நினைவு கூறுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னத லட்சியம், இயேசு கிறிஸ்துவனுடைய உயர்ந்த இலக்கு இன்றைக்கு சிறப்பாய் வெளிப்படுத்தப்படுகின்றது. தன்னை பகிர்கின்ற எண்ணத்தை, அதற்கு பின் வருகின்ற மனிதர்களும் இந்த பகிர்தலிலே பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கை, தன்னுடைய வாழ்க்கையே பலியாக கொடுத்த அவர்
பணிவிடை செய்வதற்காக தன்னை அர்ப்பணித்த வரலாற்றையும் இன்றைக்கு நாம் நினைவு கூர்ந்து சிறப்பாய் இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவல்கின்றோம். ஆண்டவராமின் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தையினின்று ஜெனித்தவர் நீ. தந்தையினின்று ஜெனித்தவர் நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இறங்கும் ஐயா எம் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் 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 ஐயா நீரொருவரே. ஆண்டவர் நீ ஒருவரே உன்னத.
பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பலியையும் திருவிருந்தையும் தமது திரு அவைக்கு அளித்தார். அதனால் இப்புனிதமிக்க திருவுணவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மறை நிகழ்விலிருந்து அன்பின் முழுமையையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பாஸ்கா இரவு உணவு பற்றி விதிமுறைகள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திருவசனங்கள் 1-8 மற்றும் 11-14 முடிய. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேவுக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார்: உங்களுக்கு மாதங்களின் தலையானது இம்மாதமே, ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஒரு ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆள்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது: இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்குகள் வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் உங்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியாயமாக இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தால் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். பல்லவி. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன். நான் உம் பணியாள், உம் அடியாளின் மகன்.
என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். பல்லவி. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன், ஆண்டவராகி உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உம் பொருந்தனைகளை நிறைவேற்றுவேன். பல்லவி. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. இரண்டாம் வாசகம். அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 11வது அதிகாரம் 23 26 முடிய இறைவசனங்கள். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்காக என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைநிறுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் அந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13. இறைவாக்கியங்கள் 1 முதல் 15 முடிய. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாசு இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார்.
சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல, என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரியை காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு 3 முக்கிய நிகழ்வுகளை இந்த திருப்பலியிலே கொண்டாடுகின்றோம். ஒன்று, ஆண்டவர் இயேசு பலியாகின்ற அந்த நற்கருணை. இரண்டாவது, இந்த நற்கருணையை அரங்கேற்றம் செய்வதற்கான குருத்துவம். மூன்றாவது, அன்பு கட்டளை என்று சொல்லப்படுகின்ற பணிவிடை பெறுவதற்கல்ல, பணிவிடை புரிவதற்கே என்ற பாதம் கழுவுகின்ற ஒரு நிகழ்வு. இந்த 3 நிகழ்வுகளும் மிக மிக முக்கியமானவை. காரணம், ஒரு திருச்சபையை உண்மையான திருச்சபையாக அடையாளப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு அப்படின்னா அது நற்கருணை தான். இன்றைக்கு திருச்சபை இதுதான் உண்மையான திருச்சபை என்று சொல்லி அடையாளப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வை இந்த உணவு சிறப்பாய் வெளிப்படுத்துகின்றது. எந்த எண்ணத்தோடு, எந்த சிந்தனையோடு, எப்படிப்பட்ட மனநிலையோடு ஆண்டவர் இயேசு திருப்பலியை, முதல் திருப்பலியை அவர் சிறப்பாக நடத்தினாரோ, அதே மனநிலையோடு, அதே சிந்தனையோடு, அதே எண்ணத்தோடு இன்றைக்கும் திருப்பலி நிறைவேற்றப்படுகின்றது. அதனால்தான் இன்றைக்கு பல சபைகள் இருக்கின்றன. கிறிஸ்தவ சபைகள், பல்வேறு விதமான சபைகள் இருக்கின்றன. திருச்சபையினுடைய சிந்தனை, திருச்சபையினுடைய அந்த அழுத்தம் பெற்ற ஆழமான மறைபொருளை பற்றிய விளக்கம், தூண்டுதல், இவை அனைத்தும் நடைபெறுகின்ற ஒரு
திருச்சபை இந்த கத்தோலிக்க திருச்சபை. நம்முடைய முன்னாள் திருத்தந்தை ஓய்வு பெற்றவர் பெனடிக்ட் 16ஆம் பெனடிக்ட். அவர் எழுதிய அந்த இயேசுஸ் டோமினுஸ் என்ற அந்த சுற்றுமடலிலே மிக அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடுவார். இயேசுவே ஆண்டவர் என்ற அந்த சுற்றுமடலிலே எந்த சபை அப்போஸ்தலிக்க பாரம்பரியத்தையும் எந்த திருச்சபை நற்கருணையும் வைத்திருக்கின்றதோ அதுதான் உண்மையான இயேசு ஏற்படுத்திய திரு அவை. அப்ப இன்னைக்கு நிறைய திருச்சபைகள் இருக்கின்றன, ஆயிரக்கணக்கில் திருச்சபைகள் இருக்கின்றன. அல்லது நினைக்கின்றவர்கள் எல்லாம் தனியாக ஒரு சபையை ஆரம்பித்துக் கொள்ளுகின்றார்கள். இதெல்லாமே எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இருப்பினும் யதார்த்தத்தில் இருக்குது. ஆனால் உண்மையாக இயேசு ஏற்படுத்திய ஒரு திரு அவை அப்படிங்கிறதுக்கு அடிப்படை கூறுகள் இந்த இரண்டும். ஒன்று அப்போஸ்தலிக்க பாரம்பரியம், ஒருவேளை அது இயேசு, பேதுரு, அதற்கு பின் வந்த திருத்தந்தையர்கள். மற்றொன்று நற்கருணை. இன்னைக்கு பல சபைகள்ல நற்கருணை கொண்டாடப்படுகின்றது. ஆனால் கத்தோலிக்க திருச்சபையில் மாத்திரம்தான் இயேசுவினுடைய மனநிலையோடு கொண்டாடப்படுகின்றது. இயேசுவினுடைய மனநிலையோடு அது மீண்டும் அரங்கேற்றம் செய்யப்படுகின்றது. இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். இது இயேசு அன்று சீடர்களுக்கு மாத்திரமல்ல, சீடர்களை தொடர்ந்து வந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், அழைப்பு பெற்ற ஒவ்வொரு பணியாளருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. இதை என் நினைவாக செய்யுங்கள். இயேசு அந்த உணவை அவர் நிறைவேற்றியது ஒரே ஒரு திருப்பலி மாத்திரம்தான். அந்த திருப்பலி தான் அவருக்கு முதலும் கடைசியும். அந்த உணவை எந்த மனநிலையோடு கொண்டாடினாரோ அதே மனநிலையோடு இன்றும் இந்த பீடத்தில் இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலும் நடைபெறுகின்ற திருப்பலி வழியாக அரங்கேற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒருவேளை அன்றைக்கு இருந்த சூழல், உடுத்திய உடை அல்லது வாசிக்கப்பட்ட வாசகங்கள் இவற்றெல்லாம் ஒரு முறை அல்லது ஒரு அழகு பின்பற்றப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு வழிபாட்டு கூறுகள் பல புகுத்தப்பட்டிருக்கலாம். அந்த அப்பத்தை எடுத்து இது என் உடல், ரசத்தை எடுத்து இது என் ரத்தம் என்று சொல்லி இயேசு சொன்ன அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த உலகிற்கு கொண்டு வந்ததோ அதே எண்ணமும் சிந்தனையும் மாற்றமும் இன்றைக்கு இந்த திருப்பலி வழியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்போ இயேசு நற்கருணை ஏற்படுத்துகின்றார். அப்ப இந்த நற்கருணையை ஒவ்வொரு நாளும் அரங்கேற்றம் செய்வதற்கு குருத்துவத்தை ஏற்படுத்துகின்றார். பாருங்க, எவ்வளவு ஒரு அழகான ஒரு சிந்தனை. ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு குருவானவர் தான் இந்த உலகத்திற்கு உண்டு. அது இயேசு மாத்திரம்தான். வேற எந்த குருவும் இல்லை. ஒரே ஒரு பலிப்பொருள் மாத்திரம்தான் இந்த உலகத்திற்கு உண்டு. அது இயேசுவினுடைய உடலும் இரத்தம் தான், வேற எதுவும் இல்லை. அப்ப இந்த இயேசுவினுடைய உடலையும் இயேசுவினுடைய இரத்தத்தையும் பெற வேண்டும் என்றால் அவருடைய அந்த குருத்துவ பணியில் பங்கேற்கக்கூடிய நபர்கள் தேவை. ஏன் அப்படின்னா, இயேசுவினுடைய உடல் இரத்தம்
இவை ஏதோ அந்த 12 சீடர்களுக்கு மட்டும் உரித்தான ஒன்றல்ல. அதனாலதான் அவர் சொன்னாரு, இதை என் நினைவாக செய்யுங்கள். உலகம் உள்ளவரை எந்த மனிதரெல்லாம் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டு வருகின்றார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த உடலிலும் இரத்தத்திலும் பங்கெடுக்கக்கூடிய உரிமை இருக்கின்றது. எப்படி இதை செயல்படுத்துறது? அதான் உன்னத தலைவனுடைய உயர்ந்த சிந்தனை. எவரும் சிந்திக்காததை, எவரும் எதிர்நோக்காததை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்தாலும் தொலைநோக்கு பார்வையோடும் சிறப்பான சிந்தனையோடும் உணர்வுகளை பகிர்ந்து கொடுத்த, அதற்கென்று சொல்லி வழிமுறையை ஏற்படுத்திய ஒரு உன்னத தலைவன் தான் இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த இயேசுவினுடைய ஒற்றை பலி, இயேசுவினுடைய ஒற்றை பலி பொருள், இவற்றை காலம் உள்ளவரை, மனிதர்கள் உள்ளவரை அதிலே பங்கேற்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு உன்னதமான தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து ஏற்படுத்தியதா இந்த இரண்டும். நற்கருணை இந்த கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஊற்றும் மையமும். எனவே தன்னை பலிப்பொருளாக மாற்றி பலியாக கொடுத்ததை நினைவு கூறுவது, இதன் நற்கருணையை மீண்டும் அரங்கேற்றம் செய்வதற்கு ஒரு குருத்துவம். இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. ஒரு நற்கருணை வேண்டும் என்றால் ஒரு குருத்துவம் தேவை. ஒரு குருத்துவம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் அங்கு நற்கருணை தேவை. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நாம் கூர்ந்து நோக்க வேண்டும். அப்ப இது வெறும் வழிபாட்டிற்காக, ஒரு சடங்கிற்காக ஏற்படுத்தப்பட்ட நற்கருணையா அல்லது குருத்துவமா? இது கேட்கப்பட வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு கேள்வி. காரணம், இந்த நற்கருணையை கொண்டாடுவதற்கு ஒரு பூசாரி இருந்தால் போதும் இல்லையா? அவர் இந்த ஜபங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணி அதை எடுத்து, இது என் உடல், இது என் ரத்தம், இந்தாங்க நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லிடலாம். அப்போ ஒரு பூசாரி, பூஜை நிறைவேற்றுகின்ற ஒரு பூசாரி போதுமானது இல்லை. இது நற்கருணை என்பது வாழ்வியல் பலி. என்னுடைய வாழ்க்கையை பலியாக கொடுப்பதான் நற்கருணை. இயேசுவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பலியாக கொடுத்ததுதான் அவருடைய ரா உணவு. ஏதோ அன்னைக்கு ஒரு அப்பத்தை எடுத்துட்டு ஒரு ரசத்தை எடுத்துட்டு, இந்த இது என்னுடைய உடல், இது என்னுடைய ரத்தம் இல்லை. தான் வாழ்ந்த அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒன்று திரட்டி அந்த வாழ்க்கை முழுவதையும் பலியாக அர்ப்பணித்து கொடுத்ததா இயேசுவனுடைய அந்த திருப்பலி, இயேசுவனுடைய திருப்பலி. அப்ப குருத்துவம் அப்படிங்கிறது என்ன? இந்த பலியை அரங்கேற்றம் செய்வது. அப்ப அந்த குருத்துவம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இந்த வாழ்வியல் பலியோடு பின்னி பிணைந்ததாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு குருத்துவம் அப்படிங்கிறது என்னது? என்னுடைய அன்றாட வாழ்க்கை சுமைகளை இயேசுவின் மனநிலையோடு சுமந்து மீண்டும் மக்களுடைய எல்லா சுமைகளையும் சுமந்து வந்து, மக்களுடைய எல்லா வேதனைகளையும் சுமந்து கொண்டு இந்த பலிப்பீடத்திலே ஒப்பு கொடுப்பது, அரங்கேற்றம் செய்வது. அப்போ குருத்துவம் அப்படிங்கிறது ஒரு கல்டிக் என்று சொல்லப்படுகின்ற பூசாரி குருத்துவம், வழிபாட்டு குருத்துவம் அல்ல, வாழ்க்கை குருத்துவம். வாழ்க்கை குருத்துவம். அப்போ நற்கருணையை கொண்டாடுவது அப்படிங்கிறது அது பல நேரங்களில் அது பழக்கமாயிடுச்சு. என்ன பண்ணிடணும்னா 6:30 மணிக்கு பூசை, 7:30 மணிக்கு பூசை, 8:30 மணிக்கு பூசை, அடுத்தது ஞாயிற்றுக்கிழமையில் இந்தந்த நேரங்களுக்கு திருப்பலி, அடுத்தது திருவிழா நாட்களில் பூசை, அடுத்தது நம்முடைய கொண்டாட்டங்கள் வருகின்ற பொழுது பூசை. இந்த பூசையை வைக்கின்ற ஒரு பூசாரி அல்ல குருத்துவம். பூசையை வைக்கின்ற பூசாரி அல்ல, அது வழிபாட்டை மாத்திரம் மையப்படுத்தியது. மாறாக குருத்துவம் அப்படிங்கிறது இயேசுவினுடைய பலியை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவதா உண்மையான குருத்துவம். உண்மையான குருத்துவம். இன்னைக்கு நாம் பல நேரங்களில் அதிலிருந்து ரொம்ப தூரம் வெளியில விலகி போயிட்டோம்.
அதனால தான் குருத்துவம்னா என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னம்னா உடனே சொல்லுவோம், இயேசுவனுடைய அந்த திருப்பலியில் பங்கெடுத்து நிறைவேற்றுவது. குருத்துவம் அப்படிங்கிறது அதுவல்ல, அது ஒரு கடமை. 6:30 மணிக்கு பூசை இங்கே பீடத்தில் பூசை வைக்கிறது, அது ஒரு வழிபாட்டு குருத்துவம். இயேசு ஏற்படுத்திய குருத்துவம் வெற்று வழிபாட்டு குருத்துவம் அல்ல. அதனால தான் கார்ல் ரானர் என்ற இறையியல் அறிஞர் அழகாக சொல்லுவார், வரலாற்று நாயகன் இயேசுவை. எப்படி? வரலாற்று நாயகன் இயேசுவை வழிபாடுகளில் கொண்டாடிவிட்டு, ரைட், பூசை முடிச்சுப்பா, நீங்க போங்க, நானும் போறேன், உங்களுடைய வேலையை முடிஞ்சிருச்சு, என்னுடைய கடமையை முடிஞ்சிருச்சு என்று சொல்லி போகின்ற ஒரு வாழ்க்கை முறை அல்ல. வரலாற்று நாயகன் இயேசுவை வழிபாடுகளில் கொண்டாடிவிட்டு அவருடைய வரலாற்று சுவடுகளை அல்லது அடையாளங்களை மறைக்கின்ற கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்தவனையும் மன்னிக்க முடியாது. அப்ப குருத்துவங்கிறது என்னது? இந்த வழிபாடுகளை கொண்டாடுகின்ற ஒரு பூசாரி அல்ல, மாறாக இந்த வழிபாடுகளை வாழ்க்கைக்கு எடுத்து சென்று அங்கு அன்றாடம் பலியாகின்ற ஒரு இறைவனையும் மனிதனையும் இணைக்கின்ற மனிதர். இன்னைக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை, அது திருச்சபையோ அல்லது திருச்சபையில் இருக்கின்ற மக்களோ அல்லது குருத்துவத்தில் இருக்கின்ற அருட்பணியாளர்களோ அல்லது துறவரத்தினரோ வரைந்து வைத்திருக்கின்றோம். எனது ஒரு குருவினுடைய வேலை காலையில் எந்திரிச்சா பூசை வைக்கணும், மக்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மந்திரிக்கணும், முடிஞ்சிருது. இப்படிப்பட்ட ஒரு குருத்துவத்தை இயேசு ஒருபோதும் ஏற்படுத்தவில்லை. அந்த குருத்துவத்திற்கும் அடுத்தது மற்ற சமயத்தில் இருக்கின்ற பூசாரிகளுக்கோ அல்லது ஆன்மீகவாதிகள் என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கோ ஒரு வித்தியாசம் இல்லை. இயேசு அப்படிப்பட்ட குருத்துவத்தை ஏற்படுத்தவே இல்லை. அது தவறான ஒரு மனநிலை. அது வழிபாடு, சடங்குகள், திருநிகழ்வுகள். இயேசு ஏற்படுத்தியது உண்மையான உயிரோட்டமுள்ள ஒரு குருத்துவம். இந்த வழிபாடுகளில் கொண்டாடப்படுகின்ற என்னுடைய குருத்துவம் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் மக்களோடு, இறைவனோடு அவர் எதை சொல்லுகின்றாரோ அதை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒவ்வொரு நிகழ்விலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அப்ப அந்த நிகழ்வு எங்கெங்கெல்லாம் இருக்குது? ஒருவேளை அங்க துன்பப்படுகின்ற ஒரு சமூகம் இருக்கின்றது என்றால் அந்த சமூகத்திற்குள் அந்த குரு தன்னை இணைத்துக் கொள்ளுகின்ற பொழுது மட்டும்தான் இந்த வழிபாடு அர்த்தமுள்ள ஒரு வழிபாடாக மாறுகின்றது. இல்லாட்டினா ஐ எம் a cultic priest, நான் வெறுமனே ஒரு பூசாரி. எங்கே ஒரு சமூகம் அடிமைப்பட்டு கிடக்கின்றதோ அந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக போராடாத பொழுது நான் ஆயிரக்கணக்கான திருப்பலிகள் நிறைவேற்றினாலும் அதிலே அர்த்தமில்லை. இங்க நான் பேசலாம், வழிபாட்டு குருத்துவத்தில் நான் பேசலாம். இயேசு அடிமை தலையை உடைத்தெறிந்தவர், சமாரிய பெண் என்ற தாழ்ந்த குல பெண்ணோடு உரையாடியவர், சக்கே என்ற பாவியை ஏற்றுக்கொண்டவர். இங்கெல்லாம் பேசலாம். அதிகாரத்தில் இருந்த பரிசேயர்களின் தலைமை குருக்களையும் எதிர்த்தவர், அவருடைய தவறான அணுகுமுறைகளை எல்லாம் சுட்டி காட்டியவர். இங்க பேசலாம். ஆனா அது வழிபாட்டு குருத்துவம். இங்க என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் அந்த குருத்துவம் எங்கே வாழப்படவில்லையோ அது வரைக்கும் அந்த குருத்துவம் வெறும் பூசாரி குருத்துவம், வழிபாட்டு குருத்துவம். அப்ப இயேசு வாழ்வியல் குருத்துவத்தை ஏற்படுத்தினார். அதான் உண்மை. ஒரு நற்கருணை ஏற்படுத்துகின்ற பொழுது தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொடுத்தார். ஒரு குருத்துவத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது தன்னுடைய வாழ்வியல் பணியை அந்த நற்கருணையோடு இணைத்து முழுமையாக கொடுத்தார். இன்னைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமையில் இருக்கின்றோம். இறுதியாக அந்த குருத்துவத்திற்கு ஒரு அணுகுமுறையை கொடுத்தார். அது குருத்துவத்திற்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அந்த அணுகுமுறையை அடிப்படையாக, அடித்தளமாக, அஸ்திவாரமாக கொடுத்தார். அதுதான் அன்பு கட்டளை.
அந்த அன்பு கட்டளையினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் அவர் அந்த இறுதி ராவுணவிற்கு முன்பாக பாதங்களை கழுவுகின்றார், சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்றார். பணிவிடை பெறுவதற்கு அன்று பணிவிடை புரியவை, பணிவிடை புரியவை. ரொம்ப அற்புதமாக செஞ்சு காமிச்சார். பாதங்களை கழுவுகின்ற நிகழ்வை இதுவரைக்கும் சிந்தித்து பார்க்க முடியாத ஒன்று. யாரு? ஒரு எஜமானன் தன்னுடைய வேலையாளுக்கு பாதம் கழுவுவது, படைத்தவன் படைப்பிற்கு பாதங்களை கழுவுவது. நினைச்சு பார்க்க முடியாத ஒன்று. பாதங்களை கழுவுனாங்க. அவங்களுடைய யூத இனத்தில் அந்த வழக்கம் இருந்தது. யார் அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கிற அடிமை ஓடி போய் அந்த தலைவர் வீட்டுக்குள்ளே வரும்போது வாங்கன்னு உட்கார வச்சு அவருடைய பாதங்களை எல்லாம் கழுவி அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே அழைத்து செல்வது, அல்லது அந்த வீட்டிற்கு வருகின்ற முக்கிய விருந்தினரை வரவேற்பதற்காக அந்த அடிமை செய்கின்ற ஒரு வேலை இது. அப்போ அந்த பாதங்களை கழுவுவது அப்படிங்கிறது ஒரு அடிமை செய்கின்ற ஒரு வேலை. அதுதான் இயேசுவினுடைய அன்பினுடைய ஆழம் உச்சத்தை அடைந்தது. எந்த வேலையை இந்த உலகம் அடிமைகளுக்கு கொடுத்து அவமதித்துக் கொண்டிருந்ததோ அந்த வேலையை தான் செய்து அன்பை கொடுத்து அன்பு கட்டளையை அதிலே விதைக்கின்றார். அதான் இயேசுடைய சிறப்பான செயல்பாடு. அவருடைய யோசனையை, அவருடைய சிந்தனையை ஒரு மனிதரும் அடைய முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு அலாதியான சிறப்பான ஒரு சிந்தனையாளர். எப்படா அன்பு கட்டளை எங்கிருந்து கொடுக்கிறது? யோசிச்சு நிச்சயமாக அவர் தேர்ந்தெடுத்த ஒரு வழிமுறை இந்த அடிமையின் வேலை, பாதங்களை கழுவுகின்ற அடிமையின் வேலை. அந்த அடிமையின் வேலைக்குள் ஒரு குரு தன்னை ஒழித்து கொண்டு தன்னுடைய சீடர்களுக்கு பாதங்களை கழுவி அங்கு அன்பு என்பதை யதார்த்தத்தோடும் அல்லது நடைமுறை வாழ்க்கையோடும் வெளிப்படுத்துகின்றார். நடைமுறையில் அன்புங்கிறது என்னது? அடுத்தவர்களுக்கு நன்மை விரும்பி நல்லதை செய்வது. எனக்கு எல்லாரும் செய்யணும், அது அன்பு அல்ல, அது பெறுவது. மாறாக அன்பு என்பது கொடுப்பது, பணிவிடை பெறுவதற்கல்ல, பணிவிடை புரிவதற்கு. இயேசுவினுடைய இந்த மனநிலை, இயேசுவினுடைய இந்த உயிரோட்டம் உள்ள வாழ்வியல் நடைமுறை நம்முடைய வாழ்க்கையில அது நற்கருணையை கொண்டாடுகின்ற பொழுது, குருத்துவ பணியேற்றிருக்கின்ற குருக்களுக்கு அல்லது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அன்பு கட்டளையை செயல்படுத்துகின்ற பொழுது நினைவிலே ரீங்காரமிட்டு கொண்டிருக்க வேண்டும். எனவே அன்பு உள்ளங்களை, இந்த பெரிய வியாழன் என்று சொல்லப்படுகின்ற புனித வியாழன், இயேசு நிறைவேற்றிய ஒற்றை திருப்பலி, ஒரே திருப்பலி, அந்த திருப்பலியினுடைய ஒட்டு மொத்த அருளும் ஆசிரும் பலமும் நிறைவும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த சிந்தனையை, இப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் வளர்த்து கொள்ள, அது யாராக இருந்தாலும், திருச்சபையில் பல நிலைகள் இருக்கின்றன இல்லையா? ஆயர் நிலையாகட்டும், குருத்துவ நிலையாகட்டும், அல்லது பொது நிலையினராகட்டும், துறவரமாகட்டும், யாராக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட மனநிலையோடு, அது அன்பு கட்டளையாக இருக்கட்டும் அல்லது குருத்துவத்தை ஏற்கிறவர்கள், இது என்னுடைய வேலை இல்லை, அது உன்னுடைய வேலை இல்லை, இது பூச வைக்கிறதா என்னுடைய வேலை, மக்களுக்கு சந்திக்கிறதோ அல்லது அது அவருடைய வாழ்க்கை போராட்டங்களில் என்னை ஈடுபடுத்துவது, இதெல்லாம் குருக்களுக்கான வேலை இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்கன்னா ஒரு முட்டாள்தனமான குருத்துவத்தை மீண்டும் நாம் போற்றி பாதுகாத்து வைத்திருக்கின்றோம். எனவே குருத்துவத்தை தாண்டி சிந்திப்போம். இன்றைக்கு இருக்கின்ற மனநிலையை தாண்டி இயேசுவின் மனநிலையில் சிந்திப்போம். இயேசுவினுடைய ஆழமான அந்த மனநிலையோடு நற்கருணையை கொண்டாட, குருத்துவத்தை நாம் பணி வாழ்க்கைக்காக பயன்படுத்த, அன்பை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். அன்பு உள்ளங்களை, மற்றொரு முக்கிய நிகழ்விற்கு நாம் செல்லுகின்றோம். பாதங்களை கழுவுகின்ற நிகழ்வு. இது வெறுமனே
ஒரு அடையாளத்திற்காக, ஒரு சடங்கிற்காக கொண்டாடப்படுகின்ற ஒரு நிகழ்வல்ல. மாறாக ஒரு குரு தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி தன்னுடைய பணி வாழ்க்கையை சிறப்பாக வெளிப்படுத்திய அந்த நிகழ்வை நாம் இப்பொழுது அரங்கேற்றுகின்றோம். எனவே இப்பொழுது பாதங்களை கழுவுகின்ற பொழுது அதற்குரிய மனநிலையோடும் மனப்பக்குவத்தோடும் நாம் கலந்து கொள்வோம். ஆண்டவரே, நீரோ என் பாதங்களை கழுவுவது. அதற்கு இயேசு, நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். சீமோன் ராயப்பரிடம் அவர் வரவே, ராயப்பர் அவரை நோக்கி சொன்னது, ஆண்டவரே, நீரோ என் பாதங்களை கழுவுவது. அதற்கு இயேசு, நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். நான் செய்வது இன்னதென்று உனக்கு இப்போது தெரியாது, பின்னரே விளங்கும். ஆண்டவரே, நீரோ என் பாதங்களை கழுவுவது. அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். கிறிஸ்துவின் அன்பு நம்மையெல்லாம் ஒன்றாய் கூட்டி சேர்த்ததுவே. கிறிஸ்துவின் அன்பு நம்மையெல்லாம் ஒன்றாய் கூட்டி சேர்த்ததுவே. அவரில் அக்களித்திடுவோம் யாம், அவரில் மகிழ்ச்சி கொள்வோமே. ஜீவிய தேவனுக்கு அஞ்சிடுவோம், அவருக்கு அன்பு செய்திடுவோம். நேரிய உள்ளத்துடனேயாம் ஒருவரை ஒருவர் நேசிப்போம். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். சகோதர சகோதரிகளை, என்னுடைய இதுவும் உங்களுடைய இதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நல்லுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
மாறாத இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். இன்றும் உள்ள மெய்யான குருவாகியவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலி பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானகத்தூதன் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், பின்னகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நீ மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியா தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்,
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனை மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவான் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளவே மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவனே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், ஏனைய ஆயர்கள், திரு நிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராகும். நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனி உள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும்.
நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? நீ என்னை போல வாழ மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? பணிவீடை பெற அன்று பணியை செய்ய சொன்னே. தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றே. பணிவீடை பெற அன்று பணியை செய்ய சொன்னே. தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றே. இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? உன்னை வாழச் செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டே. உன்னை வாழச் செய்ய மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிவீராக. உம் திருமகனின் இரவு விருந்தினால் இவ்வுலகில் ஊட்டம் பெறும் நாங்கள் என்றென்றும் நிறைவடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று.